ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செஞ்சுருக்கேங்கிறதையும் அதை எப்படி செஞ்சுருக்கேங்கிறதையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நான் இப்போ 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு 1 விசில் இல்லைனா 2 விசில் தான் வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இது பாதி தான் வெந்திருக்கணும். மீதி கிரேவியில் நம்ம கட் பண்ணி போடுவோம்ல, அப்பவும் பாதி வேகணும். அதில் 1 விசில் 2 விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு 2 விசில் விட்டுடலாம். நான் 2 விசில் விட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்து போட்டுக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் செய்கிறேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு தான் நான் சொல்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய சைஸ் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் கொஞ்சம் நல்லா ஆயிலே நல்லா வேக வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காண்டி, தக்காளி நல்லா வேகணுங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்து அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் அதை நீளமாக அப்படி கீறி போட்டுக்கிறேன். அதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா அதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா பவுட்ரு, 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டேன். அது தனி மிளகாத்தூள் இல்லை, அதில் காஷ்மீரிக் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் போட்டேன். இல்லைனா 1 ஸ்பூன் போட்டாலே ஜாஸ்தி தான். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை நான் இப்போ நல்லா ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த கிரேவி மாதிரி வர வரைக்கும் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறமா நல்லா கொதித்து கொஞ்சம் ஆயில் பெரியட்டும் போதும். இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள், மூடி போட்டுட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. இதில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு இல்லையா? இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் 3/4 பாகமே நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. அதை தான் நான் க்யூபாக இப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இப்போ அதை நம்ம ஊற்றிடலாம். அந்த தண்ணி இதில் விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போவே தண்ணி போட்டுட்டு தேவையான அளவு மசாலாவுக்கும் உப்பு சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையுமே இந்த டைமில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்குன்னு உப்பு போட்டோம்ல, அதனால் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள், மூடி போட்டுட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி. அதில் கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி போட்டேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. இது திடீர்னு டக்குன்னு செஞ்சேன் சப்பாத்திக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.